பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறதை பார்க்கிறோம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்ம ஒரே காரியத்தை பேசணும். ஏக மனதும் ஏக யோசனையும், அதாவது ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தை. இது தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுக்குள்ள அந்த ஆவியிலே பிறந்த பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்கிறவர்கள், ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் இந்த வசனத்தில் உணர்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரே மனம் ஒரே இருதயம். இந்த நாட்களில் இதுதான் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களிலே, திருச்சபையிலும் சரி, அது ஒரு ஜப கூடுகையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த ஒரே மனம் ஒரே இருதயம், அது பிசாசு எந்த விதத்திலையாவது அந்த ஒரு மனதை குலைக்கணும், ஒரே மனம் ஒரே இருதயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருவருக்கு விரோதமாக ஒருத்தருக்கு பகையை கொடுத்து, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் மேலே எரிச்சல், கோபதாபங்கள், பிரிவினைகள், இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகளை உள்ளாரை உட்படுத்துகிறான். அப்போ பிசாசுக்கு இடம் கூடாது இருக்கணும். பிசாசுக்கு இடம் கூடாது இருந்து நாம் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்கள் என்கிற உணர்வு ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் அந்த கூடுகளை இணைந்து ஜெபிக்கும் போது, நாம் ஒரு ஐக்கியத்தில் சேர்ந்திருக்கும் போது, நாம் அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயங்கள், ஒவ்வொரு அவயங்கள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த ஒரே அவயங்களாக ஒரே இதாக இருக்கும்போது, பாருங்கள், நம்ம சரீரமே எடுத்துக்குங்க. நம்ம சரீரத்தில் பிரெயின் இருக்குது, ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்குது, ஃபிங்கர் இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே ஒன்றாக, அதாவது தன்னோட வேலைகளை கரெக்டாக ஒரு கண்ணில் ஒரு கஷ்டம்னா அது கையை போய் ஹெல்ப் பண்ணுது, கண் இமே இதாவது இந்த கையிலேருந்து இது சப்போர்ட் பண்ணுது, அப்படியே ஒன்று ஒவ்வொரு அவயங்களும் போய் ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பாரம் என்றால் அந்த பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பார்த்தீங்களா? அப்போ நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை அழைக்கிறார். பாருங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். ஒரே காரியம், நமக்கு ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான். அவருடைய இருதயத்தின் துடிப்பு நம்மளுடைய துடிப்பாக இருக்க வேண்டும். அவருடைய இருதயத்தின் ஏக்கம் நம்மளுடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டு வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டு நாமத்தை அறிவிக்கணும். மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுறாப்புல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அவர் வழியில் வருகிற நாமும் மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அநேகருக்கு நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரே காரியத்தை பேசவும். காலம் சமீபமாக இருக்கிறது, இன்னும் நாட்கள் செல்லாது. இதுவே அனுகிரக நாள், இதுவே ரட்சணை நாள். தேவனை அறிந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே அப்படியே இணைந்து விட வேண்டும். பாருங்க, பிரிவினைகள் இல்லாமல், பிரிவினையை உண்டாக்குறது தான் பிசாசு ரொம்ப முயற்சிப்பான். பிரிவினையை உண்டு பண்ணி ஒரு கூடி சேர்ந்து இருந்து அது ஒரு குடும்ப கூடுகையாக இருக்கலாம், இல்லை சகோதரர்கள் கூடுகையாக இருக்கலாம், இல்லை ப்ரேயர் மீட்டிங்காக, எதாவது அந்த கூடுகை அவனுக்கு பிடிக்காது. அந்த பிரிவினை உண்டு பண்ணு நினைப்பான். அந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி நாம் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் நாம் நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சீர்பொருந்திருக்கவும், ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மக்கிட்ட அநேக குறைகள் உண்டு. நாம் அதெல்லாம் எடுத்து போட்டு நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும். ஆண்டவர் என்னென்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அவருடைய மன விருப்பத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்னென்ன பிடிக்குமோ, ஏசப்பாக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுபடி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இவ்வேளையில் உங்களையும் என்னையும் அழைக்கிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய நாளுக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் இப்படிப்பட்ட சுபாவத்தோடு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தை உணர்ந்து நாம் அவருடைய இருதயத்தின் ஏக்கம் நம்முடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை எல்லாரையுமே சகோதர சிநேகத்தோடு அன்பை நாம் காண்பிப்போம் என்றால் நம்மக்கிட்ட எந்த பிரிவினை இருக்காது, வேறுபாடு இருக்காது, மாறுபாடு இருக்காது. நாம் நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே நவம்பர் மாதத்தின் 9ஆம் தேதியை காண கிருபை செய்து தேவனை மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின் படி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களை சீர்பொருந்தி கொள்ளவும் ஆண்டவரே எங்களை நீங்கள் பக்குவப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க அப்பா. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. ஆண்டவரே உமக்கு பிரியமான சுபாவமாக எங்களோட சுபாவம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மன விருப்பத்தின் ஏக்கத்தின்படி அந்த இருதய துடிப்பை உணர்ந்தவர்களாக அப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். மற்றவர்களுக்கு பாரம் என்றால் அது எங்களோட பாரமாக நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருக்க இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை ஆழமாக எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளில் ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு மக்கென்று ஓட உழைக்க எங்கள் பலனை சத்துவத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மீதியா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதி நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.